ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 2 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து விஜய் அவர் வீட்டு வாசல்ல இருந்து காவேரி கால் பண்ணுறாங்களே. காவேரி வந்து ஃபோனை சைலண்டில் போட்டுறாங்க. அப்போ உடனே பாட்டி என்னடி எடுத்து பேச வேண்டியதானே. இது டெலிகாலிங் பாட்டி, இப்படி தான் எதனாச்சும் வாங்குங்க வைங்கன்னு ஃபோன் பண்ணுவாங்க. அடிப்பாவி இப்படி சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜய் மெசேஜ் பண்ணுறாரு. நான் உங்ககிட்ட பேசணும் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணுறாரு. அதை பார்த்தோன்னே காவேரி வந்து விஜய் பார்க்குறாங்க. உடனே விஜய் இங்கேருந்து அப்படியே ஆக்ஷன்லேயே அப்படியே கெஞ்சுறாரு. ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. இப்போ காவேரி வந்து நேராக வீட்டுக்குள்ளே போய் பேசலான்னு போகும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் அப்படியே வாமிட் வருது. மறுபடியும் வாமிட் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே சாரதாவும் பாட்டியும் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. என்னடி மறுபடியும் வாந்தி எடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, இப்போ இவளை ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டாளே, பக்கத்தில் அவங்க 2 பேர் இருக்காங்களே, இப்போ என்ன பண்ணுறது, இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நேரா ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு போயிடுறாரு. அங்க போய் அவங்கள்ட்ட போய் கெஞ்சுறாரு. அவங்க அந்த மாமி என்ன சொல்றாங்கன்னா, "இங்க பாருடா, நீ பண்றது எதுவுமே சரியில்ல. அப்புறமா நான் உங்க 2 பேரையும் வீடு காலி பண்ண செஞ்சுருவேன்" அப்படின்னோடனே, இப்ப விஜய் என்ன சொன்னாரு, "ஒண்ணும் இல்ல மாமி, இப்ப உங்களுக்கு டவுட்டு தானே. நீங்க என்ன செய்றீங்க, நேரா குடுகுடுன்னு போயி அவங்க ஆத்துக்கு போயி அவங்க அம்மா கிட்ட போய் நேரடியா கேட்டுருங்க அந்த தாலி எப்படின்னு" அப்படின்னோடனே, இப்ப அவங்களும் போறாங்க. போய் சாரதா கிட்ட கேட்கும்போது, சாரதா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி அவளுக்கு நடந்தது ஒரு பொம்மை கல்யாணம். அதனால தான் இந்த மாரி ஆயிருச்சு. அவ தாலி வந்து அவளோட விருப்பம். வச்சிருக்கா இல்ல தூக்கி எறியறா? என் பொண்ணுக்கு வந்து இன்னொரு வாழ்க்கைய இது பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாரி சாரதா பேசுறாங்க அவங்க கிட்ட. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்களே இவ்வளோ சொல்றீங்கல்ல, அப்ப விஜயே கல்யாணம் பண்ணி குடுத்துற வேண்டியது தானே. அவன் வந்து இவளுக்காக தானே இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறான். இவள தான் கல்யாணம் பண்ணிக்கவே சொல்றான். அன்னைக்கு சபையில கூட அப்படிதானே சொன்னா. அவங்க தாத்தா கூட அன்னைக்கு என்ன சொன்னாரு? எப்பவுமே இப்படி இருக்க முடியாதுன்னு சொன்னார்ல. அப்படின்னோனே, இப்ப சாரதா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க என்ன அவங்க தாத்தா நல்லவரா இருக்கலாம். ஆனா, அந்த பையன் நல்லவனா இருக்கணும்ல. சும்மா எல்லார்கிட்டயும் இஷ்டத்துக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லும்போதே, அங்க வந்து கிச்சன்ல விசில் அடிக்குது. உடனே சாரதா அங்கிருந்து போயிடுறாங்க. போனோனே, இப்ப பாட்டி அங்கேயே நிக்கிறாங்க. இப்ப இவங்க வந்து மெதுவா காவேரி கிட்ட கேட்கறாங்க. "என்ன உங்க அம்மா இவ்வளோ பேசிட்டு இருக்காங்க. நீ அமைதியாவே நிக்கிற" அப்படின்னோனே, காவேரி இன்னும் அப்படியே முழிச்சுட்டே நிக்கிறாங்க. "உன்ன பார்க்கறதுக்காக தான் விஜய் எங்க வீட்ல இருக்கா. சீக்கிரம் வா" அப்படின்னு சொல்லிட்டு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனோனே, பாட்டி என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு எதுவும் தெரியாதுன்னு இவ பேசிட்டு போறா. சரி நம்ம அமைதியாவே இருந்துக்கிடுவோம்னு சொல்லிட்டு, பாட்டி அமைதியாவே இருந்துக்கிறாங்க. இப்ப காவேரி விஜய் கீழ போனோனே, "என்ன நீங்க கேட்டீங்களா?" அப்படின்னோனே, "நீ சொல்றது தான் அவங்களும் சொல்றாங்கன்னு" சொல்லிட்டு அவங்க இது பண்றாங்க. "ஆனா நீ என்னமோ பண்ணி நான் எதுக்கு அவள வர சொன்னேன்னே தெரியல. நீ அந்த மாரி பண்ணிர்றாடா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே காவேரி அங்க வராங்க. காவேரிய பார்த்தோனே விஜய் அப்படியே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, விஜயும் காவேரியும் பேசுறாங்க. அப்ப விஜய் கிட்ட காவேரி கேட்கறாங்க. இந்த மாரி வெண்ணிலாவுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சா? அப்படின்னோனே, இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, ஆமா நீ ஃபோன் பண்ணுனல்லன்னோனே, இப்ப காவேரி நிப்பாட்டிட்டு, நம்ம கல்யாணம் முடிஞ்சத அவங்க கிட்ட சொல்லிட்டீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதோடயே அந்த ப்ரோமோ எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.